ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க பிபிஒய் பசுபதி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் ஏடிஎம்ல மொபைல் மூலமா ஸ்கேன் பண்ணி எப்படி பணம் எடுக்கிறதுன்னு கேட்டுருந்தாங்க. அதை பத்தின தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏடிஎம் எந்திரத்தின் திரையில் யூபிஐ கேஷ் வித்ராவல் அல்லது ஐசிசிடபிள்யூ என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். அதன் பிறகு நீங்க எடுக்க விரும்பும் தொகையை உள்ளிடுவோம். அதாவது 500 அல்லது 1000. ஒரு முறைக்கு நம்ம 10,000 முறை எடுக்கலாம். இப்போது ஏடிஎம்ல ஒரு QR கோடு தெரியும். அந்த QR கோடை உங்க மொபைல் மூலமா ஸ்கேன் பண்ணுங்க. உங்க மொபைலில் வரும் தொகையை சரிபார்த்து விட்டு 6 அல்லது 4 எது உங்களுடைய யூபிஐ பின் நம்பரோ அதை உள்ளிடவும். மொபைலில் பரிவர்த்தனை முடிந்தவுடன் ஏடிஎம் இயந்திரம் உங்கள் பணத்தை வழங்கும். இதுல என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கார்டு ஸ்கேமிங் போன்ற பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். அந்த வீடியோவில் கமெண்ட் செய்தவர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நம்புகிறேன். அதே போல அவசர காலங்கள்ல ஏடிஎம் இல்லைன்னா கூட நம்மளால பணம் எடுக்க முடியும். நிறைய பேருக்கு சந்தேகம் கலந்த பயமும் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்டு இல்லாம பணம் எடுப்பது பாதுகாப்பானதான்னு கேட்பீங்க. மக்களே, உண்மையை சொல்ல போனா மொபைல் மூலமா ஸ்கேன் பண்ணி பணம் எடுப்பது தான் உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது. ஏடிஎம்ல டைரக்டா போயிட்டு நம்ம கார்டை சொருவி பணம் எடுக்கும் போகும்போது நம்ம விவரங்கள் திருடப்பட வாய்ப்பு உண்டு. அதுவே நம்ம மொபைல் மூலமா ஸ்கேன் பண்ணி பணம் எடுத்தா நம்மளுக்கு எந்த பயமும் இல்ல, பாதிப்பும் இல்ல. அதே மாதிரி நீங்க கார்டு சொருவி பின் நம்பர் போடும்போது பின்னாடி இருந்து யாருன்னா பார்த்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதுவே உங்க மொபைல்ல நீங்க கையில வச்சிருக்கிற மொபைல்ல உங்க பின் நம்பர் போட்டா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப பாதுகாப்பாகவும் சீக்கிரட்டாவும் இருக்கும். உங்க போனை அவசரத்துல வேற யாருக்கிட்டையும் கொடுத்து ஸ்கேன் பண்ண சொல்லாதீங்க. இது பாதுகாப்பானது அல்ல. இந்த வசதியை பயன்படுத்தும் போது நீங்க சில விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும். உங்க மொபைல்ல இன்டர்நெட் கரெக்டா இருக்கணும். அப்படி கரெக்டா இல்லைன்னா உங்க QR கோடு ஸ்கேன் ஆகுறது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அதே மாதிரி உங்க ஏடிஎம்ல ஒரு நாளைக்கு நீங்க கொஞ்சம் அதிகமா பணம் எடுக்கலாம். ஆனா இந்த முறையில ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ உங்க மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு எதனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பிடிப்பாங்களான்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது என்ன விதிமுறையோ அதே மாதிரி தான் இதுலயும். போன்பே, கூகுள் பே, பேடிஎம்னு நீங்க எந்த வசதி வேணாலும் இதுல யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லா பேங்க்லயும் இந்த வசதி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வேற எதை பத்தினா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்றீங்க. தேங்க் யூ. அப்படியே மறக்காம நம்ம பிபிஒய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.